ஏஐ தான் ஃபியூச்சரா? ஏஐ இல்லைன்னா உங்களுக்கு ஃபியூச்சரே இல்லையா? அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. நம்பாத 10th 12th முடிச்சுட்டு ஏன் எல்லாரும் வந்து ஐடி தென் இன்ஜினியரிங் இதை பார்த்தே ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க? அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் எப்பவும் வந்து ஒரு ஹியூமன் டு மிஷின் அந்த லைஃப் பார்த்து மூவ் ஆயிட்டு இருக்கீங்க? ஹியூமன் டு ஹியூமன் அந்த மாதிரி கனெக்ட் பண்ற நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ஃபீல்ட்ல நிறைய பாராமெடிக்கல்ஸ் கோர்சஸ் எல்லாம் இருக்கும். அதுல ஒண்ணுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி. மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்பார்க்கிள் இன்ஸ்டிடியூட்டை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல ஹை ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு பிரைட்டான ஃபியூச்சர் கிடைக்கணும்னா ஸ்பார்க்கிள் இன்ஸ்டிடியூட்டை கான்டாக்ட். இந்த வேர்ல்டுல பர்த் டெத் அப்படிங்கிறது வந்து நேச்சுரலாவே நடக்கிற ஒண்ணுதாங்க. ஒரு லேப் டெக்னீஷியன் அவங்களோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பர்த் அண்ட் டெத்தோட ஸ்டேட்டஸை வந்து இவங்கனால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்க. அது எப்படின்னு தானே கேக்குறீங்க? நேச்சுரலாவே நம்ம ஹியூமன் பாடிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்டிக் சிஸ்டம்ஸ் மாதிரிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடியில வந்து லிவர், கிட்னி, ஹார்ட் இந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா தான் ரன் ஆகுதா, இதுல ஏதாவது இரெகுலர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப் டெக்னீஷியனா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அக்யூரேட்டா சொல்ல முடியுங்க. இங்க நிறைய பேருக்கு மெடிக்கல் ஃபீல்டு எடுத்து படிக்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால அவங்களால படிக்க முடியாம போயிருந்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்ட்லயே நிறைய கோர்சஸ் இருக்குங்க. இது வந்து யாருக்குமே வெளியில தெரிய மாட்டேங்குது. இதுல ஒரு இம்பார்ட்டன்டான கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிஸ் கோர்ஸ் தாங்க. மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிஸ்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பாடியில இன்சைட்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் டயக்னோஸ் பண்ணி ஒரு அக்யூரேட் ரிசல்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசல்ட் வச்சுதான் டாக்டர்ஸே வந்துட்டு இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இது வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான ஜாப் ரோலுங்க. ஒரு டாக்டருக்கே பேக் எண்டா இருந்து மூவ் ஆகுற ஒரு கோர்ஸ் தாங்க மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிஸ் கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ் நீங்க எடுத்து படிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்பார்க்கிள் இன்ஸ்டிடியூட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.